டிஷ் என்னங்கன்னா ஜீரா புலாவ் இல்லாட்டி கீ ரைஸ்ன்னு சொல்லிக்கலாம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக ராஜ்மா சப்ஜி ராஜ்மா பண்ண போகிறேன். அது கீ ரைஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கு பூரிக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். இப்போ நம்ம கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் கீ நெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் நான் சாஜீரா எடுத்திருக்கேன். சாஜீரா கிடைச்சா சாஜீரா எடுங்க. அதுவும் ஜீரகம் மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் குட்டியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஜீரகமே எடுத்துக்கலாம். அப்புறம் சால்ட். இது அவங்க அரிசி எவ்வளோ உங்களுக்கு தேவை, உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவை, 2 கப்பு 3 கப்பு. நான் 4 கப் அரிசி எடுத்துருக்கேன். 4 கப்புக்கு 8 கப் தண்ணி வாஷ் பண்ணி ஊற வச்சிடணும். ஒரு 1/2 hour ஆகுது ஊறட்டும். அவ்வளோதான். இது தேவையான பொருள். இது 4 ஐட்டம் தான். இப்போ வாங்க கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ரைஸ் குக்கரில் செய்கிறேன். ரைஸ் குக்கர் நான் இப்போ ரைஸ் குக்கரில் செய்கிறேன். இல்லைன்றவ நார்மல் பாத்திரத்துலையோ அடி கனமான பாத்திரத்தில் இல்லாட்டி நார்மல் ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யலாம். இப்போ நான் நெய் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய். நான் குட்டி டீஸ்பூனாக எடுத்திருக்கேன், அதனால 4 போடுறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன்னா பெருசாக இருக்கும் இல்லைங்களா? இப்போது நெய் போட்டிருக்கேன். நெய் நல்லா சூடானதும் ஜீரா போட்டுக்கோங்க. நான் சொன்னது சாஜீரா இல்லைங்களா? உங்ககிட்ட நார்மல் ஜீரா இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். இதுதான் போடணும்னு இல்லை. நெய் நல்லா சூடானதும் சாரி ஜீரா போட்டு நல்லா பொரியட்டும். ஃப்ரைஸ் அண்ட் ஆஃப்டர் கட்டுட்டேன். இப்போது ஜீரகம் நல்லா பொரிஞ்சோடனே நான் பச்சரிசி பொன்னி பச்சரிசி போட்டிருக்கேன். நீங்கள் என்ன அரிசி இருக்கோ, பாஸ்மதி அரிசியோ இல்லாட்டி சீரக சம்பா அரிசியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வீட்டில் செய்கிற அரிசியாக இருந்தாலும் சமைக்க அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் பச்சரிசியாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாஸ்மதி அரிசி இருக்கிறவங்க அதை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா இப்போ அரிசி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டேர் பண்ணுங்க, கிளறி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும், அதுக்கு உதிரியாக வரும். இப்போது ஒரு 2 to 5 minutes பண்ணுங்க. தண்ணி ஈரப்பதம் போகிற வரைக்கும் பண்ணுங்க. இப்போ நான் நல்லா கலவையாச்சு. நான் சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். 4 கப் அரிசிக்கு 8 கப் தண்ணி. நீங்கள் எத்தனை கப் போடுறீங்களோ அது டபுளாக 2 கப்பாக இருந்தால் 4 கப் தண்ணி. நான் இப்போ 8 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இந்த அளவு போட்டிருக்கேன். என் சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு என்ன இதை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடணும். இது ரைஸ் குக்கர்னால தானாகவே அது இதுவாகிடும், வார்ம் மோடுக்கு வந்துடும். குக் ஆனோடனே அதுவே ரெடி ஆகிடும். நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், விசில் எதுவும் கிடையாது. ரைஸ் குக்கரில் செய்கிறவங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ரைஸ் குக்கர் இல்லாதவங்க நார்மல் குக்கர்லேயே செஞ்சுக்கலாம். இதில் தான் செய்யணும்னு இல்லை. இந்த அரிசி சைடில் இருக்க அரிசியெல்லாம் எடுத்து கீழே விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கீ ரைஸ் ரெடி. சரி, தேவையான பொருட்கள் பார்க்கலாங்களா? எண்ணெய், சீரகம் தாளிக்கிறதுக்கு சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, வெங்காயம் நான் 2 போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. தக்காளி 2 பெருசு இல்லாட்டி 3, 2லேருந்து 3 வெங்காயம் தக்காளி, மஞ்சப்பொடி, மிளகா பொடி, தனியாத்தூள். இது ராஜ்மா மசாலா. இந்த பவுட்ரு நான் எப்படி பண்ணோன்றதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். சரிங்களா? இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ராஜ்மா மசாலா செய்ய ஆரம்பிக்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ ராஜ்மா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வானிலையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுருங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்குனா வெங்காயம் நான் 2லேருந்து 3 வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா பொரியுதுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் பொரியுதுங்க. வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பொன்னரமாக ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வதக்க வைங்க. வெங்காயம் பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே கருவேப்பிலை போட்டுருங்க. பச்சை மிளகாயும் போட்டுருங்க.
பொடியாக நான் எப்பவுமே கரெக்டாக பொடியாக நறுக்கி போடுவேன். ஏன்னா அப்போ தான் யாரும் எடுத்து தூக்கி தூரம் போட்டுற மாட்டாங்கன்றதுனால பிள்ளைங்கள்லாம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இது பொரிக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சோன்னு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 நிமிஷம் வதங்கட்டும். இந்த பச்சை வாசனை போகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டிஷ். இல்லாட்டி ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது சாப்பிட. எதுவுமே கொஞ்சம் நல்லா வதங்கி போட்டால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டே வரும். சும்மா அப்படியே அடுத்து போடக்கூடாது. வீடியோ வேணால் உங்களுக்கு கட் பண்ணி ஆகலாம். அதனால் எதுவுமே 2லேருந்து 5 நிமிஷம் வதங்கின பிறகு தான் எந்த ஒரு பொருளும் நீங்கள் போடணும். ஏன்னா இது லாங் வீடியோவாக போகுன்றதுனால நாங்கள் கட் பண்ணி போடுவோம். பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன். இந்த ராஜ்மா மசாலாவுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ராஜ்மா மசாலா. அது இல்லைனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். என்னென்னா வீட்டில் கரம் மசாலா தூள் இல்லை கறி மசாலா என்ன மசாலா இருக்கும் போட்டுக்கோங்க. இந்த ராஜ்மா மசாலாவுக்குன்னு தனி பவுடர் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது தக்காளி பொடியாக நறுக்குனா தக்காளி நான் ஒரு 3லேருந்து 4 தக்காளி போட்டிருக்கேன். குட்டி தக்காளின்றதுனால பெருசாக தான் 2 தக்காளி போடணும். இது கொஞ்சம் நேரம் வதங்கணும். தக்காளி கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கு வச்சுங்கன்னா இப்போ அடுத்தது ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா ராஜ்மா சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. இது கடைசியாக கொஞ்சோண்டு நிப்பாட்டி வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் மசிச்சு போட்டால் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். கொஞ்சோடு தான் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். இதை எப்படி மசிச்சு போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ திக்னஸ்க்காக இந்த ராஜ்மா கொஞ்சம் லைட்டாக மசிச்சுக்கோங்க. கிரேவி திக்காக வரதுக்காக வேணுன்றவங்க மசிச்சுக்க வேண்டான்றவங்க, இல்லை எனக்கு திக்காக வேண்டான்னு நினைக்கிறவங்க மசிக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷரோ இல்லை கையிலையோ மற்ற உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு வேணும்னு மிக்சிலையும் எது வேணுமோ அந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. அவ்வளோதான். மசிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா ராஜ்மா மசாலா ரெடி. இப்போ இந்த மசிச்சு வச்ச ராஜ்மாவை கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து ஊற்றியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்களா? இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி ஊற்றிக்கோங்க. வேறு மசிச்ச ராஜ்மா போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். உப்பு நீங்கள் பார்க்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்க வச்சா இது மேலே எண்ணெய் பிரியுது இல்லைங்களா, அந்த அளவுக்கு கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு. டிஷ்ஷே ரெடி ஆகிடுது. கொத்தமல்லி தூவி இறக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ராஜ்மா டிஷ் ரெடி ஆகிடுது. இது நம்ம ரைஸ் கூட சப்பாத்தி கூட பூரி கூட எது கூட வேணால் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட் எக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.